Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம்பிள் 1.2 தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏபிசிடி இஸ் நான் சிங்குலர் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/determinant of A into adjoint of A அப்படின்றதான் ஃபார்முலா. ஓகே, என்ன ஃபார்முலா? ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா 1/determinant of A into adjoint of A. யாராவது இதை மாடுலஸ் ஆஃப் ஏ அப்படின்னு சொன்னாங்கன்னா கிடையாது, மேட்ரிசஸை பொறுத்தவரையில் இது வந்துட்டு நீங்கள் டிட்டர்மினன்ட் அப்படின்னு சொல்லுங்க. ஓகேங்களா, இப்போ இது வந்துட்டு என்னது 2/2 மேட்ரிக்ஸாக இருக்குது கரெக்டா. ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A is equal to ABCD. ஓகே, A இன்வர்ஸோட ஃபார்முலா என்னது? 1/determinant of A into adjoint of A அப்படின்றது தான். ஸோ இந்த இடத்துல டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி n அப்படின்ற சிம்பிளை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க, ஏடி மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா பிசி அப்படின்னு வரும். கொஸ்டின்ல இது வந்துட்டு நான் சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா, ஏ இஸ் நான் சிங்குலர். நான் சிங்குலர்னா என்ன அர்த்தம்? நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா என் சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி வருது இல்லையா, இந்த ரெண்டு எலமெண்ட்ஸையும் மாத்திருங்க. டி இங்க போட்டுருங்க, ஏ இங்க போட்டுருங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சிம்பிளுக்கும் -b -c அப்படின்னு எடுத்துட்டு வந்துருங்க. -b -cன்னு எடுத்துட்டு வந்து இந்த ரெண்டு சிம்பிளையும் மாத்திருங்க. ஓகேவா, இது வந்துட்டு நம்ம வெறும் 2/2 மேட்ரிக்ஸ்க்கு மட்டும் தான் வருமே தவிர 3/3 மேட்ரிக்ஸ்க்குலாம் வராது. ஸோ அதனால 2/2 மேட்ரிக்ஸ்ல அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு எலமெண்ட்டையும் மாத்திட்டு இந்த ரெண்டு எலமெண்ட்ஸ்க்கும் மைனஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ நம்ம ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவோட வேல்யூ என்னது? 1/AD - BC இன்டூ அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏவோட ஃபார்முலா என்னது? D - B - C A அப்படின்னு வரும். ஓகே, ஸோ இதுதான் ஏ இன்வர்ஸோட ஆன்சர். ஓகே, இட்ஸ் லைக் இங்க வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க நாட் ஈக்குவல் டு 0ன்னு வருது இல்லையா, அது வந்து கொஸ்டின்லேயே நான் சிங்குலர்னு கொடுத்துட்டாங்க. நான் சிங்குலர்னா நாட் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். ஸோ பேசிக்காவே நமக்கு ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கும் போது நம்மளோட முக்கியமான கண்டிஷன் என்னன்னா, இந்த டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 0வா இருக்குமே. ஏன்னா ஒருவேளை இது 0வா இருந்துச்சுன்னா எனிதிங் பை 0 உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு மாறிடும். ஓகேங்களா, ஸோ அதனால இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல்.